இல்லாம நடந்து போறான். அவன் பிச்சைக்காரன், கடனை வாங்கிட்டு கார்ல போறான். அவன் கௌரவமானால் நிறைய பேரை வாகனம் திடீரென்று 60 லட்சம் ரூபாய் கார் எங்கடாப்பா வந்து எங்க இருந்து வந்து இந்த வானத்தால விழுந்தா திடீரென்று ஊடு முளைக்குது, மரம் முளைக்கிற மாதிரி எங்க இருந்து வந்து எங்கால வந்து அலால் பட் அலால் வட்டி. நாங்க தாடிய வச்சிக்கோம், அந்த பேங்க் கிட்ட போக மாட்டோம். எங்களுக்கு இஸ்லாமிய பேங்க் இருக்குது. இது எனலிக்குள்ள சாராயம் குடிக்கிற மாதிரி. இஸ்லாமிய வங்கியில காரோடு ஊடு கட்டுறாங்க. இது தெளிவான வட்டி வாப்பா, வட்டி. அப்ப அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் அப்படின்னு. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அந்த உள் ரோட்டை பிடிச்சி போற கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஷார்ட் கட்ல சில விஷயத்தை முடிக்கிறது. சில அம்மாமார் பாப்பாங்க, என்னடா அது ஊடும் கட்டுப்படுது இல்லை, மாப்பிள்ளையும் பெறுது இல்லை. அப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த மகன்ற கூட்டாளி வாராது, மகன்ற கூட்டாளி வந்தோன்னா அதை வசியம் பண்ற. அதை வசியம் பண்றா போதின சீனி லாக்கையில இருக்க எடுத்து போடுமான்றது இல்ல, சீனிய போட்டு அந்த பிள்ளைய போய் ஒரு சீனி போட சொல்றது. போய் நின்று கேச்சிக்கிடி மகனை கடைக்கு அனுப்புறது. எங்கவா அந்த கடையில நல்ல தைலத்தில் வேண்டிக்காண்டா அனுப்புற. அந்த தொங்கலுக்கு மருந்து அது கடையில தான் கட்சி காய்ச்சிட்டு உமா தான் செக் பண்ணி வரும். இடிங்க ஒன்னா வார அவரும் போய்த்துருவான். இதுக்கு வேற பேர் இருக்கு. ஆனா அதை நல்ல எண்ணத்தோட செய்யறாங்க சில தாய்மார். அப்படி அஜிம் கொடியது கொஞ்சம் விரும்பினா இருக்கிற வீட்டோட கடையா முடிச்சு கொடுக்கலாம். இதுக்கு எங்க வீட்டை கட்டணும், வீட்டை கட்டணும். அப்ப வார அப்படியே வளைச்சு கைக்குள்ள போடுறேன். காய்ச்சிக்கிட்டு இனி மாசாலம் போட தொடங்கிடுவாள். அவளும் போய் மரம் முடிஞ்சு அவர் இனி ஒரே வேற தொடங்கிடுவார். படிப்பெல்லாம் முடிஞ்சாக இனி தம்பி ஒத்த கையில நின்றுக்குவார். சிலர் ஓட விடுற பொம்பளையில எல்லாம் இருக்காளுகள். அம்மா பாப்பா எல்லாம் சேர்த்து நாங்க கல்யா முடிச்சு வச்சா எங்களோட சண்டை. முதலே ஓட்டம் ஓட வேண்டியதான், கிளம்புங்க. இப்படி எல்லாம் கூட்டி கொடுக்கறது நடக்கும். என்ன காரணத்தால் அவள உள்ள இன்னொரு கொடியனோட போய் காய்ச்சி நிக்க சொல்லி ஒரு ரோஷம் உள்ள ஒரு பொம்பளை சொல்லுவாளா? இந்த சமூகம் செய்ய வைக்கிட்டு தப்பு அது. ஆனா அந்த சமூகம் அதை செய்ய வைக்கிறா இல்லையா? அப்ப இதுக்கு அந்த பிள்ளைக்கு உமாக்கு மட்டுமா தண்டனை? போய் காய்ச்சிட்டு இந்த கொடியனுக்கு மட்டுமா தண்டனை? இல்ல, உண்மையான என்னட்ட ஒருத்தர் சொன்னார், நாம சின்ன வயசு, நாம கல்யாணம் முடிச்சதே 22 வயசுல. எந்த ஏஜில் ஒருத்தான் அதுக்கு முன்ன கல்யாணம் முடிச்சுட்டான். எப்படியா அப்படி எடுத்து கேட்க மாமிட்ட போனடா போய் அந்த பிள்ளை வந்து சிட்டிக்கும் இருந்து தீய கொண்டாந்து சிறக்கொள்ள டீ ஷர்ட்ல கொண்டு பட்டுட்டு அது வேணும் என்று தான் என்றது பிறகுதான் எனக்கு தெரியும். டீ கொட்டு பட்டா இருக்கும். அந்த ஷர்ட்டை கலட்டிட்டாங்க, கழிட்டாங்க. டக்குன்னு வாஷிங் மிஷின்ல போட்டு ஒரு ஆட்டி இவரும் வாஜியார் ஷர்ட்டை கலத்தி கொடுத்த ஒரு பொடியோட இருந்துட்டார். அந்த புள்ள ஷர்ட்டை உமா கிட்ட வெட்டி கொடுத்து போட்டு இவரோட பொடியோட காய்ச்சிட்டு இருந்து பள்ளிக்காராக்கள் வந்துட்டாங்க. பள்ளிக்காராக்கள் வந்தா எந்த ஷர்ட்டா காவி நெளி போட்டான். அவனுக்கு தான் சீதனம் கொடுத்திருக்காங்க. இதை தலையில அடிச்சுட்டு மச்சான் இப்படி போயிட்டு ஆக்சிடென்ட்ல வாழ்க்கை தொடங்கிட்டு. இப்படி நிறைய இடத்துல வாழ்க்கை தொடங்கும். என்ன காரணம்? இவருக்கு ஜீவனம் கொடுக்கலாமா? உடுவாள அவள உமா உடு முடியணும், மாடி உடு கட்டணும். ஒரு டீ கிளாஸ் மட்டும்தான் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு டீ கிளாஸ் லொஸ்ட் பண்ணின சேர்த்து இல்ல, அது இன்னும் கழுகல்ல, அப்படியே கிடக்கு. கல்யாணம் நடந்துச்சு. கலினா போட்டுருவாள். கல்யாணம் நடந்து இப்படி எல்லாம் கூட்டி கொடுக்கிற கலாச்சாரம் வந்துச்சா? இதுவும் இந்த சீதனத்தாலதான்.